இந்த வீடியோவில் நான் போன வருடம் சுவிஸ் நகருக்கு ஹாலிடேக்காக போயிருந்தோம். அங்கே சூரிச் என்ற இடத்துல தான் எங்களோட ஹாலிடே டைமை ஸ்பெண்ட் பண்ணினாங்க. அதுக்காக நான் முன்ஷனில் இருந்து ஐசி என்ற அதிவேக ரயிலில் எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். நாங்கள் ஜெர்மனியிலேருந்து சுவிஸ் வந்துட்டோம் என்றதை காட்டுறதுக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது மாறக்குள்ளேயே மழையும் இயற்கை வளங்களும் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே போய்கொண்டிருக்கக்குள்ள போர்டன் சே என்ற சே எங்களுக்கு தெரிஞ்சிச்சுது. அது ஒரு ஏரி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போனது ஜூலை மாதம். அதிக வெப்பநிலையும் இல்லாமல் அதிக குளிரும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காலநிலையாக இருந்துச்சு. அதை பார்த்து ரசித்து கொண்டு நாங்கள் சுவிஸில் இருக்க சூரிச் சிட்டிக்கு வந்துட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் தங்கின வீட்டை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த வீடு ரொம்ப அழகான வீடு, 3 ரூம் கொண்ட வீடு. நான் இந்த காணொளி பதிவிடுவேனாண்டு எனக்கு தெரியாது, அதனால நான் வடிவாக இந்த வீடியோ எடுக்கல. ஓரளவுக்கு எடுத்த கிளிப்ஸில் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கிச்சன் இருக்குது, கட்லரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் குடும்பமாக போனீங்கன்னா சமைச்சு கூட சின்ன சின்ன சாப்பாடுகள் சாப்பிட்டு கொள்ளலாம். போன முதல் நாள் எங்களுக்கு சூரிச் நட சுற்றி பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சு. அதால் நாங்கள் சூரிச் சேக்கு போயிருந்தோம். அங்கே டூரிஸ்ட் கப்பலில் ஏறி பார்க்கலாம்னு சொல்லி. ஆனால் நாங்கள் போன டைம் லேட் ஆகிட்டு 7:30க்கு மேலே ஆக்களை அந்த கப்பலில் ஏற்ற மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஏற கிடைக்கல. நீங்கள் போகிறேன்டா ஏர்லியாக போயிருங்க. எங்களை மாதிரியே கொஞ்சம் பேருக்கு அந்த கப்பலில் பயணம் செய்ய கிடைக்கல. ஆனாலும் நாங்கள் அங்கே இருக்கிற இயற்கையான சூழலை நாங்கள் பார்த்து ரசித்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு போக கிடைச்சதுண்டா நீங்கள் 7 மணிக்கு முதலே அங்கே போயிருங்க. அப்போ நீங்கள் அதில் ஏறி அழகாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இந்த கப்பல் பப்ளிக் சர்வீஸ் தான். இதுக்கு சூரிச் கார்ட் இருந்தால் அதுலேயே நீங்கள் போகலாம். இல்லாட்டிக்கு பப்ளிக் சர்வீஸ் டிக்கெட் நீங்கள் பே பண்ணி எடுக்கணும். அடுத்த நாள் நாங்கள் ரைன்ஃபாலுக்கு போயிருந்தோம். அது தமிழில் நீர்வீழ்ச்சி என்று கூட சொல்லலாம். அங்கே இருக்கிற கப்பலில் நாங்கள் பயணம் செய்த அந்த கப்பலை அவங்க 3 முறை அந்த நீர்வீழ்ச்சிக்கு கிட்டேயே கொண்டு போய் காட்டுவாங்க. நீங்கள் போனால் கண்டிப்பாக இந்த கப்பலில் பயணம் செய்யுங்க. ரொம்ப 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சிக்கு கிட்ட போகிற நேரம் அந்த நீர்வீழ்ச்சியின் சத்தமும் அந்த தண்ணீர் தெளிக்கிற காட்சியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு போகிற சான்ஸ் கிடைச்சா இதையும் உங்களோட லிஸ்ட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ரைன்ஃபால் நீர்வீழ்ச்சியில் ஒரு மலைப்பகுதி இருக்குது. அதை நீங்கள் படிகளால் ஏறி மேலே போய் நின்று இந்த ரைன்ஃபால் நீர்வீழ்ச்சியின் முழு அழகையும் உங்களால் பார்க்க முடியும். அழகான புகைப்படங்களையும் எடுத்துக்கொள்ள முடியும். எங்களுக்கு குட்டி பேபி இருக்கிறதால நாங்கள் அந்த இடத்துக்கு போகல. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக அதையும் போய் பார்த்துட்டு வரலாம். அந்த நீர்வீழ்ச்சியின் ஒரிஜினல் சவுண்டை ஆட் பண்ணியிருக்கேன், கேட்டு பாருங்க. சூப்பராக இருந்துச்சுல்ல. கண்டிப்பாக நீங்களும் சான்ஸ் கிடைச்சா ஒரு தடவையாவது போய் பாருங்கள். நீங்கள் சூரிச்சுக்கு போனீங்கன்னா சூரிச் கார்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சில இடங்களை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதோட பப்ளிக் சர்வீஸும் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில டூரிஸ்ட் பிளேஸுக்கு பாதி கட்டணம் மட்டும் செலுத்தி கூட போகலாம். அதனால் நான் உங்களை சூரிச் கார்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்குமெண்டு சொல்லுவேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சி வார இடத்துக்கு கிட்டே வந்து அந்த கப்பல் போகுது. இதே போல் 3 முறை அந்த இடத்துக்கு அவர் வந்து கொண்டு போயிட்டு வந்தார். அது கிட்ட போக்குள்ள அவ்வளோ நல்லா இருந்துச்சுது. இந்த ரைன்ஃபால் கடல் பயணத்துக்கு பிறகு நாங்கள் வந்து அதில் இருக்கிற நிறைய இடங்களை வந்து சுற்றி பார்த்தோம். நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கொண்டோம் ஞாபகத்துக்காண்டி. நீங்கள் வந்து ஒரு தடவையாச்சு இந்த இடத்துக்கு போனீங்களேண்டா ரைன்ஃபாலை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு சூப்பரான அனுபவம். அடுத்த வீடியோவில் வந்து நான் சூரிச் நாட்டில் இருக்கிற இன்னும் சில இடங்களை வந்து காணொலியாக போட போகிறேன். என்னோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு புதிய வீடியோவில் புதிய இடத்துல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.